இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் எப்போ வரப்போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலின்ஸ், சிஎம் பங்க் இவங்க ஸ்டோரி லைனோட அடுத்த கட்டம் எப்படி போக போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸை அடித்து அனுப்பியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ல்மேனியாவில் தோத்துட்டாரு. அதுக்கப்புறமே வருவாரான்னு பார்த்தோம், வந்த ரோமன் ரெயின்ஸையும் சிஎம் பங்கையும் அடித்து அனுப்பியிருக்கிறாங்க. செத் ரோலின்ஸும் பேரன் பேக்கரும் பயங்கர டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் ரோமன் ரெயின்ஸ் அப்செட் ஆகிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறம் எப்போ வருவாருன்ற டீட்டெயில் கிடச்சிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறது முடி இந்த ஸ்டோரி லைன் அடுத்து எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பால் ஹியூமன் தன்னோட டீமுக்கு இன்னொரு மெம்பரை சேர்க்க போகிறாரு. அந்த மெம்பருக்காக ஒவ்வொருத்தவங்களையும் குக்கி போட்டு பார்ப்பாங்க. அவங்க வரலைன்னா அவங்களை அடிப்பாங்க. குறிப்பாக உதாரணமாக எப்படி செமிசைனுக்கு நடந்துச்சோ அதே போல தான் மற்ற ரெஸ்லருக்கு நடக்க போது. அதை தான் அடுத்தடுத்து காமிக்க போகிறாங்க. கொஞ்சம் சில ரெஸ்லரை கூப்பிட்டு பார்ப்பாங்க, வரலைன்னா அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டீமில் சேர போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அது இன்னும் ரிவீல் ஆகல. ஆனால் இந்த டீமில் கண்டிப்பாக அடுத்து 1-2 பேர் சேர போகிறாங்க. அதனால பெரிய டீமாக இருக்க போகுது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் செத் ரோலின்ஸ் லீடராகவும் வைஸ்மேன் கேரக்டர்லேயே பால் ஹியூமன் இருக்கிற வரையும், அதாவது சோலோசிக்கா எப்படி பிளட் லைனில் இருந்தாரோ என்ஃபோர்ஸராக, அதே போல் பேரன் பேக்கர் இருப்பார். மற்ற மெம்பர்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இதுதான் இந்த டீமோட நடைமுறை. ஆனால் இந்த டீமில் முழுக்க செத் ரோலின்ஸ் மேட்ச் அதிகமாக விளையாடாமல் பேரன் பேக்கர் தான் விளையாட வைப்பார். பேரன் பேக்கர் தான் டாமினேட் பண்ணி எல்லாருமே அட்டாக் பண்ணுவார். அப்படி தான் இந்த ஸ்டோரி லைன் கொண்டு போகிறாங்க. அது வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் இனிமேல்ட்டு இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வர மாட்டார். ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்கு இவங்களாம் எப்போ வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ வரப்போறான்ற டீட்டெயில் மட்டும் கிடச்சிருக்கு. ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் டெஸ்ட் பேப்பர் அப்போ வரப்போறாருன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடச்சிருக்கு. அதாவது பேக்லாஷில் ஒரு மேட்ச் இருக்கும். செத் ரோலின்ஸ் டீமுக்கு பேரன் பேக்கர், செத் ரோலின்ஸ், பால் ஹியூமன் இவங்க மேட்ச் விளையாட போகிறாங்க. அந்த மேட்ச்சுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இல்லாட்டி அந்த மேட்ச்சில் திருப்பி வீரமாக ரோமன் ரெயின்ஸ் வரலாம். அது வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டார்ன்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதுதான் அந்த தகவல். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.